வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். கூலிம் மேரா எஸ்டேட் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலயத்துக்காக 1008 கோவில்லேருந்து ஒரு பிடி மண்ணை திரட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு மலாக்கா டே நம்பர் 3 பதிவு நம்பர் 2ல் இருக்கோம். மலாக்காவில் இருக்கிற முக்கியமான ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. இந்த ஆலயத்தோட பெயர் ஸ்ரீ சுப்பிரமணியர் திரௌபதி அம்மன் ஆலயம் பரிபாலன சபா ஜலன் காஜா பேராங் மலாக்காவில் இருக்கின்ற இந்த ஒரு ஆலயம் 868வது ஆலயமாக ஒரு பிடி மண் எடுக்க வந்திருந்தேன். இந்த ஆலயம் இந்த எல்லையில மிக விசேஷமான ஆலயம். தற்பொழுது சாயில் ப்ராஜெக்ட்ல நம்ம 5 திரௌபதி அம்மன் ஆலயத்திலேருந்து ஒரு பிடி மண் எடுத்த விஷுவலும் பார்த்துருப்பீங்க. மலாக்காலையும் இவ்வளோ பெரிய ஆலயம் இருக்கிறது பார்க்க ரொம்ப ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. தற்பொழுது நான் பார்த்த திரௌபதி அம்மன் கோவிலே இந்த கோவில் தான் 4 வாசல் இருக்கிற ஒரு கோவில். நான் வரும்போது கோவில் நிர்வாகம் எல்லாரும் இருந்தாங்க, தலைவரும் இருந்தார், தலைமை குருக்களும் இருந்திருந்தாங்க. கோவிலுக்கு என்னோட வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தேன் சொல்லும் போது மனசுக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. கோவில் நிர்வாகத்தோட அனுமதியோட உத்தரவு வழியோட ஆசீர்வாதத்தோட அம்பாளோட பூக்குழி மண்ணிலேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடச்சி. பிறகு ஆலயத்தை வலம் வந்த பிறகு அம்பாள்கிட்டையும் விநாயகர்கிட்டையும் முருகர்கிட்டையும் வச்சு சிறப்பாக பூஜை செஞ்சு எனக்கு கொடுத்துருந்தாங்க. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். சுமார் 100 வருஷத்துக்கு முன்பு தோன்றிய இந்த திரௌபதி அம்மனோட வழிபாட்டு மலாக்கால மிக விசேஷமான ஒரு தலமாக தான் இருக்குமா. அவ்வளோ மக்களுக்கு இணைவாங்களாம், அந்த அளவுக்கு சீரும் சிறப்போடு இருக்குமா. இந்த ஆலயத்துக்கு உண்டான விசேஷத்தில் பல பேர் கலந்துக்கிட்டவங்க நிறைய பேரோட தகவலை கேள்விப்பட்டிருக்கேன். பட் இந்த ஆலயத்துக்கு முதல் முறையாக வரும்போது இங்கே இருக்கிற 4 வாசல் மட்டும் இல்லை, இங்கே இருக்க சன்னதியில் பார்த்தோமா 108 சிவனோட தாண்டவத்தை வச்சுருக்காங்க, 4வரோட விஷயங்கள் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அம்பாலோட கதை, அதாவது திரௌபதி அம்பாலோட கதையை இந்த கோவிலோட செவுத்துல அழகாக பெயிண்டிங் வழியாக எழுதி நிரந்தரமான ஒரு காவியமாக வச்சுருக்காங்க. அந்த கதைக்கு ஏற்ற மாரி அங்கே ஒரு ஓவியத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ மெனக்கெடுதல். இந்த கோவிலை மக்கள்கிட்ட எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அந்த கோயிலோட வரலாறு மக்கள்கிட்ட செலுத்தணும்னு நினைக்கிற அந்த ஒரு எண்ணம் இந்த கோவில்காரங்களை மிக சிறந்த காவியமாக செஞ்சுருக்காங்க சொல்லிட்டு பாராட்டலாம். ஆலயமும் சரி, ஆலயம் சார்ந்து இருக்கிற எல்லா விஷயமும் சுத்தபத்தமாக அழகாக நிம்மதியாக சாந்தமாகதோடு இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே பார்த்தீங்கன்னா சிலைகள்லாம் அவ்வளோ அவ்வளோ பெரிய சிலைகளை நல்ல கச்சிதமாக கோவிலுக்குள்ளேயே அடக்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. இந்த ஆலயத்தை உருவாக்குன ஒரு ஐயாவோட சிலையை இங்கே வச்சும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இங்கே கோவில் சார்ந்து இருக்கிற விஷயங்கள், அதாவது பூஜைக்கு சார்ந்து இருக்கிற விஷயங்கள், திருவிழாக்கு சார்ந்து இருக்கிற சிலைகள்லாம் இந்த இடத்துல வச்சுருக்காங்க. பக்தர்கள் எப்போ வேணாலும் மலாக்காக்கு வந்தீங்கன்னா இந்த திரௌபதி அம்மன் ஆலயத்துக்கு வழிபட்டுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களோட காரியங்கள் கைகூடும். இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு ஒரு பொடி மண்ணை கொடுத்து நம்மளுக்கு சீரும் சிறப்போடு நிறைய விஷயம் செஞ்சதுக்கு. அடுத்து இந்த ஆலயத்தை ஒட்டி 869வது ஆலயமாக ஸ்ரீ காளியம்மன் கோவில் டூசூன் மலாக்கால இருக்கின்ற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுக்க வந்திருந்தேன். நான் அம்பாள்கிட்ட தூரத்துலேருந்து அனுமதி கேட்கும்போது அம்பாளோட கண்ணை பாருங்களேன், அழகாக ஜொலிக்கும். அதை பார்க்கும் போது மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. கோவில்காரங்கிட்ட அனுமதி கேட்டிருந்தோம், அவங்களும் எடுத்துக்குன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகான விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த ஆலயத்தில் சப்த கன்னிகளை பாருங்க. மலாக்கால நான் பார்த்த முதல் சப்த கன்னி சொல்லலாம். அது பார்க்கும் போது மனசுக்கு அவ்வளோ குளுமையாக இருந்துச்சு. அப்பா, இங்கேயும் ஒரு சப்த கன்னியோட வழிபாடு இருக்குது, இன்னும் ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வேலையில் கோவில் நிர்வாகத்துக்கிட்ட நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். அவங்களோட ஸ்தல விருச்ச மரம் ரோட்டுக்கு அந்தாண்டு இருந்துச்சு, நடுவில் ரோடு போகிற பாதை இருந்துச்சு, அங்கே இருந்துச்சு. அங்கேருந்து ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கிடச்சிச்சு. இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து நானும் மூர்த்தியும் ப்ராமிஸ் பண்ண மாரி மலாக்கால இருக்கிற இறுதி கோவில், அதுவும் மாரியம்மன் கோவிலாக தான் அமையும்னு சொன்னேன். அதே மாதிரி எங்களுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஒருத்தர் உத்தரவு கொடுத்து மேட்டுக்கோவிலில் இருக்கிற மகாமாரியம்மனோட மண் எடுத்துக்குங்க, நாங்கள் கொடுக்குறோம் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த எல்லைக்கு வந்திருந்தோம். இதுதான் மலாக்கால எடுக்க போகிற கடைசி கோவில். 870வது கோவிலாக ஸ்ரீ மகாமாரியம்மன் முனியாண்டி ஆலயம் மேட்டுக்கோவில் புக்கெட் ரம்பாயில் இருக்கிற இந்த ஒரு ஆலயம். ஆலயத்துக்கு முன்பே பார்த்தோமா ஐயப்பனோட சன்னதி இருக்குது, இங்கே ஐயப்பனோட வழிபாடு இருக்குது. அம்பாளை பாருங்களேன், விசேஷமான அம்பாள். பல மாரியம்மன் கோவிலோட சிலைகளை நம்ம பார்த்துருப்போம். இந்த அம்பாள் பார்த்தீங்கன்னா இவங்களோட தோற்றமே வேற தோற்றம் சொல்லலாம். இந்த ஆலயத்தை சுற்றி துர்க்கை அம்மனோட இருக்காங்க, கருமாரியம்மன் இருக்காங்க. எல்லா சிலைகளும் அழகாக வச்சு வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு அழகான மேடு மேலே தான் இருக்காங்க.
ஆஞ்சநேயரை பார்த்தீங்களா, அவர் ஆசீர்வாதம் பண்ணுற விதமே ஒரு ஐயன் ஆசீர்வாதம் பண்ணுற வித மாதிரி இருக்கும். கோவிலும் அழகான ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருக்குது. இங்கே வந்து 2 ஸ்தல விருட்ச மரம் இருக்குது. அதே நேரத்தில் காவல் தெய்வம் காளியம்மனும் சரி, முனீஸ்வரனும் சரி, எல்லாமே வந்து அழகாக ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சுருக்காங்க. நாகம்மன் வழிபாடும் இருக்குது. இங்கே இருக்கிற சுவாமிகிட்டலாம் எல்லாருக்கிட்டையும் உத்தரவு கேட்டிருந்தேன், ஒரு பிடி மண் எடுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துருந்தாங்க சொல்லி. எல்லாரோட ஆசீர்வாதம் பெற்ற பிறகு தான் இங்கேருந்து ஒரு பிடி மண் எடுத்தேன். அதுவும் மிளாக்கால எடுக்கப்பட்ட கடைசி கோவில். இதுக்கு முன்னாடி மிளாக்காக்கு தொடங்கும் போது குதிரை கோவில் மாரியம்மன் கோவில்லேருந்து எடுத்தேன். முடிக்கும் போது மிளாக்கால இருக்கிற மேட்டுக்கோவில் மாரியம்மன் கோவில்லேருந்து எடுத்தேன். இந்த வேலையில் நம்மளுக்கு உதவி செஞ்ச மூர்த்தி தம்பியும் கேசவன் ஐயாவுக்கும் நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். கோவில்காரங்களும் நன்றி தெரிவிச்சேன். மிளாக்கா எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் தான். இது காலத்துக்கு நீடிச்சிருக்கிற ஒரு பதிவுகளாக இருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். ஃபாலோ பண்ண மறக்காதீங்க.